வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் 2024 குரூப் 4 எழுதி 2025 கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக ஒவ்வொரு நாளும் முக்கியமான தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்றைக்கி டிஎன்பிசிலேருந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் என்றைக்கு நடக்குங்கிற ஒரு டேட்டு ப்ளஸ் வந்து வேகன்சி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒரு 41 வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ரெண்டு தகவலையும் சொல்லியிருக்காங்க. மெமோ எப்போ வருங்கிறது சொல்லலை. மெமோ வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்து வர வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு வரலாம். நாங்கள் கவுன்சிலிங்லாம் போகும்போது எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே மெமோ கையில் இருக்கிற மாதிரியே டிஎன்பிஎஸ்சி ரெடியாக தான் இருந்துச்சு. இந்த தடவை வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இதெல்லாம் வரனால வந்து மெமோ எப்போ வருங்கிறத அவங்க தகவல் வந்து தெரிவிக்கல. ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயத்தையுமே டிஎன்பிஎஸ்சி அதோட டெலகிராம் சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் யாரெல்லாம் கவுன்சிலிங் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வருமோ அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் வந்து உள்ளக்கூடிய லிங்க்கையும் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நானும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 10 நாளுக்குள்ளவே நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கவுன்சிலிங் வந்து எப்போ இருந்து எப்போ வரையும் நடக்கும் அப்படின்னா 22/1/2025 12/3/2025 வரையும் இருக்கும். அதாவது ஜனவரி மாதம் எண்டிலிருந்து மார்ச் மாதம் மிடில் வரைக்கும் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ஏன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜேஏ விஏஓ இவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு நடத்திடுவாங்க. ஜேஏக்கு நடத்துவாங்க. ரெண்டாவது டைப்பிஸ்ட்டுக்கு நடத்துவாங்க. மூணாவது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெனோக்கு நடத்துவாங்க. நாலாவது அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு. இப்படி தனித்தனியாக வந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொரு பேட்சாக அவங்களை நடத்திட்டே வருவாங்க. சப்போஸ் ஜேஏல டைப்பிஸ்ட்டில் ரெண்டுலேயுமே நான் செலக்ட் ஆகிருக்கேன், எனக்கு எது வேணுமோ உங்களோட விருப்பம் தான், எந்த போஸ்டிங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜேஏங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சீட் ஒர்க்கு, டைப்பிஸ்ட்டுங்கிறது நீங்கள் எல்லாருமே கொடுக்குறத டைப் பண்ணி கொடுக்க போகிறீங்க. சார் உங்களுக்கு ஜேஏ வேணாம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜேஏ வேணாம் நீங்கள் போயிட்டு கவுன்சிலிங் போயிட்டு கூட நீங்கள் எழுதி கொடுத்துட்டு வரலாம். இல்லை நீங்கள் போகாமலும் இருக்கலாம். டைரெக்டாக நான் டைப்பிஸ்ட்டுக்கு போகிறதா இருந்தாலும் டைப்பிஸ்ட் நீங்கள் போய்க்கிடலாம். இன்றைக்கி வந்து அடனம் 1D அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு 41 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து ஒரு 9491 இருந்துச்சு. இப்போ வந்து டோட்டல் வந்து 9532 ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அனெக்சர் 1ல் இருக்கக்கூடிய விஏஓலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜேஏ தான். புது போஸ்டிங்லாம் இதில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. கேசியர், சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த போஸ்டிங்லாம் அனெக்சர் 1ல் வரும். அனெக்சர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட் வரும். அனெக்சர் 3ல் வந்து உங்களுக்கு ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. அனெக்சர் 4ல் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு. இந்த 4 வந்து 1 by 1 கொடுத்து அதுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே 1C வந்து உங்களை டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து 1Dன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, 41 வேகன்சி. அது என்னென்ன போஸ்டிங் என்னென்ன கேட்டகரிக்கு வருங்கிறதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1C 1D எப்பயுமே நீங்கள் கையில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனெக்சர் 1 அப்படிங்கிறது மொத்த வேகன்சி வந்து நான் இன்றைக்கி கொடுத்துருக்க 41 சேர்க்காம 4682. அதேமாதிரி டைப்பிஸ்ட் மட்டும் வந்துன்னா 2477. ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 662. ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து 1670. இன்றைக்கி வந்துருக்க அடண்டம் 1D படி 41 வேகன்சி மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை பார்க்கணும். ஸோ டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும் இதை வந்து எடுத்திருக்கேன். நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா பில் கலெக்டர், விஏஓ, ஜேஏ எல்லாருக்குரிய ரிசர்வேஷன் என்னென்னங்கிறது நேற்று போட்ட வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அது பார்க்காதவங்க நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து டைப்பிஸ்ட்டுக்கு ரிசர்வேஷன் வந்து எப்படி பார்க்குறேன்னு பாருங்கள். இந்த டேபிளில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இதில் இருக்க ஆர்டர் படி இந்த கால்குலேஷன் படி தான் அவங்க வந்து நம்மளுக்கு 9491 ப்ளஸ் 41 சேர்க்காம 9491 வேகன்சியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9491 வேகன்சியை வந்து பிரிச்சிருப்பாங்க. நீங்கள் இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3.5%. உங்களுக்கு மொத்தம் விஏஓல ஜேஏல எல்லாம் சேர்த்து ஓவராலாக எவ்வளோ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 164 தான். நான் திரும்ப சொல்லிட்டேன், 164 மட்டும் எடுத்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அந்த 164ல் எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிஹெச்பி அதாவது மாற்றுத்திறனாளி, டிஸ்ட்ரிக்ட் வீடோ, பிஎஸ்டிஎம் முடித்தவங்க இவங்க எல்லாத்தையும் தவிர்த்துட்டு மிச்சம் என்ன இருக்கோ அந்த போஸ்டிங் தான் ஒரு நார்மலாக பிஎஸ்டிஎம் முடிக்காமல் நார்மலாக இருக்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த கால்குலேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓவராலாக 164 என்னோடய ரேங்க் வந்து 165 எனக்கு ஏன் கிடைக்கல, எனக்கு வந்து 155 ஏன் கிடைக்கல அப்படின்லாம் இது பண்ணாதீங்க. எல்லாமே வந்து அவங்களோட ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கவங்களுக்கும் ரிசர்வேஷன் போக மிச்சம் உள்ளவங்க தான் நார்மல் உள்ளவங்களுக்கு வரும். பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க படிக்காதவங்க பிஎஸ்டிஎம் படித்த அந்த போஸ்டிங்கை வந்து என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அடண்டம் 1Cயில் இருக்கக்கூடிய போஸ்டிங்கை 1 by 1 இதுக்கு ரிலேட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியர்னா என்ன, ஸ்டேட் சீனியர்னா என்ன, ரிசர்வேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு ஒரு டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி அடண்டம் 1Cயில் வந்து இந்த ஒரு அப்ரிவேஷன் போட்டிருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுட்டு போங்க. அப்போ தான் உங்களோட போஸ்டிங் பக்கத்தில் போடும்போது அதுக்கு என்ன மீனிங்கிறதே உங்களுக்கு வந்து தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஏஓ, ஜேஏ, பில் கலெக்டர் இந்த எல்லா போஸ்டிங்கும் சேர்த்து மொத்தம் 4682. அது ஜென்ரல் டேன், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி நேற்று சொன்ன வீடியோவில் இருக்க மாதிரி தனித்தனியாக என்ன செஞ்சிடும்
அவங்கவுங்களுக்குரிய ரிசர்வேஷனில் பிரிஞ்சு போயிடும். இதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2477 போஸ்டிங்கு. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 662. ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வச்சுருக்கேன் 1670. இதாவது இன்றைக்கி உள்ள +41 சேர்க்காமல் இந்த எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்ப்போம் அப்படின்னாக்கா ஜென்ரல் உமன் இவங்க 2 பேருக்கும் வந்து எவ்வளோ பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ரிசர்வேஷனில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டனால வந்து இந்த டீட்டெயிலாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். டெய்லி கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஒவ்வொரு டீட்டெயிலும் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ வந்து பாருங்கள். ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன டீட்டெயில் சொல்ல வரோம். இப்போ நாங்களும் கவுன்சிலிங் போய் ஒரு 2 கவுன்சிலிங் 3 கவுன்சிலிங்லாம் போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்களும் ஒரு கற்பனையாகவோ எந்த விஷயமே உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலை. அதேமாதிரி இதில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் அடெண்டம் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருந்து உங்களுக்கு வந்து அத்தன்டிகேட்டடாக எடுத்து தான் உங்களுக்கு போடுறோம். அதனால் வீடியோவை ஃபுல்லாக நிறுத்தி பாருங்கள். பார்த்து அப்போ தான் உங்களுக்கு வந்து அது என்ன சொல்ல வராங்க, எப்படி ரிசர்வேஷன் போகுது, எப்படி அதை நம்ம போய் அதை அட்டன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற உங்களுக்கு டீட்டெயிலும் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்ட் வைஸாகவும் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இங்கே வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.